வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராகிராம் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் நமக்கு எல்லாத்துக்கும், மொத்த தமிழ்நாட்டுக்கும் முக்கியமான நாள். எஸ், எலெக்ஷன் டே. ஸோ மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியமான ஓட்டு தான். ஸோ அதனால் யாரும் அசல்ட்டாக இருக்காதீங்க. எவ்வளோ முக்கியமான வேலை இருந்தாலும் சரி, மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. கம்பல்சரியில் ஓட்டு போடணும். ஏன்னா இது நம்மளோட கடமை. நமக்கு நாளைக்கு ஒன் டே மட்டும் நமக்கு பவர் இருக்குது. ஸோ அந்த பவர் நீங்கள் காட்டுங்க. இந்த 5 வருஷம் நமக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும். நைட் நேரம் பெண்கள் வெளியே போக முடியாது. நைட் நேரம்லாம் பெண்கள் வெளியே போக முடியும், பகல்லே போக முடியாது. எல்லாம் பகலே கஞ்சா போட்டு இது பண்ணுறானுங்க, ஃபுல்லாக கஞ்சாலே திரானுங்க. ஸோ அதனால் அது மட்டும் நிறைய நடக்குது. கனிமம் கொள்ளைங்கள், அப்புறம் மணல் கொள்ளை, 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு கிளை வரைக்கும் விட்டுக்கல. அவ்வளோ பாலியல் இது. எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நடந்துடுது. இந்த ஊரில் கஞ்சா போதில் இப்படி பண்ணிட்டானுங்க, இந்த ஊரில் ஒரு பொண்ணு ரேப் பண்ணி கொண்டானுங்க, இப்படி நிறையா வருது. நமக்கு சுதந்திரமே இல்லை. ஏன் நம்மளே சுதந்திரமாக நம்ம பேசவே முடியாது. நம்மளால் ஏதாவது இந்த ஆட்சி பற்றி எதிர்த்து பேச போதும், உண்மையாக பேசிட்டா போதும், உடனே வந்துடுது. பரப்புரை குழப்புறாங்க, அவதூறு குழப்புறாங்கன்ட்டு வந்துடுது. வந்து நம்ம இப்போ ஆக்ஷன் எடுக்கிறது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம சுதந்திரம்னு இங்கே இல்லவே கிடையாது. நம்ம தமிழ் மக்களுக்கு சுதந்திரம்னு ஒன்று கிடையாது. நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியல. நம்ம பண்ணக்கூடிய ஒரே டிசிஷன் எலெக்ஷன் மட்டும்தான். நீங்கள் தான் ஓட்டு பண்ண முடிவு பண்ணணும். ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஆபத்தானது. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன் சொல்ல முடியாது. நாளைக்கு தேர்தலில் உங்கள் கை பிடிச்சி போட்டு வைப்பாங்க உங்களை. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் தான் இது பண்ணணும். உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, உங்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா, மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு ஒரே ஒன் டே. இந்த ஒன் டே மட்டும் எவ்வளோ முக்கியமான சரி, ஓட்டு போட்டு மாறி வேலை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான தலைவர் தேர்ந்தெடுக்க போகிற நாள், உங்களுக்கான நல்லாட்சிக்கு தேர்ந்தெடுக்க போகிற நாள். ஸோ அதனால் ஓட்டு போடுங்க, யோசிங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிங்க. இந்த ஆட்சியில் என்ன நடந்ததுன்னு யோசிங்க. இல்லை எங்கள் அப்பா இந்த கட்சி தான் போட்டார், எங்கள் தாத்தா இந்த கட்சி தான் போட்டாங்க, எங்கள் அம்மா இந்த கட்சி தான் போட்டாங்க அப்படின்னு இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அந்த கட்சி தான் போட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்கள் யோசிங்க, நீங்கள் யோசிச்சு போடுங்க. உங்களுக்கு தெரியும். யங்ஸ்டர்ஸ் முக்கியம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க, சோஷியல் மீடியா பார்க்குறீங்க, நியூஸ் சேனல் போட்டியும் சோஷியல் மீடியா பார்க்குறீங்க என்ன நடக்குதுன்னு. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஓட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. அதில் ஓட்டு போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டு பண்ணுங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் கையில் தான் இருக்குது. மக்களால் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஊழல் நடந்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்களா? இவங்க எத்தனை 1000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க 2000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு. அதான் இங்கே அதான் நடக்குது. ஸோ ஊழல் இல்லாமல் ஆட்சி வேணும்னா, நல்ல ஆட்சி வேணும்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மக்கள் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடும்போது யோசிச்சு போடுங்க. ஒரு 1க்கு 10 வாட்டி யோசிங்க. இந்த ஆட்சி நடந்துட்டு யோசிங்க. மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஜனநாயகம் தோக்கக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும். மக்களோட பவர்னு காமிக்கணும். அன்றைக்கி மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. தேங்க்யூ.